ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட்ல சூர்யா வந்து மகா கிட்ட சொல்றாங்க, நீ ஃபாரினுக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு. மகாவும் ஓகே சொல்றாங்க. அவங்க கூட இருந்து நான் உங்களை டார்ச்சர் பண்றேன்னு சொல்றாங்க. சூர்யா வந்து சொல்றாரு, என்னால சீக்கிரமா உங்க கூட ரிலேஷன்ஷிப்குள்ள வர முடியாது, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. மகா வந்து அப்படிலாம் சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்க முடியாது, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சூர்யா வந்து காஃபி போட்டு மகாவுக்கு எடுத்துட்டு வராரு. மகா வந்து குடிச்சு பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம இருக்காங்க. சூர்யா வந்து இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஏதாவது நீங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா? கோவமா இருக்கும்போது மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூர்யா வந்து திங்க் பண்றாரு, நம்ம எப்படி ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சின்ன விஷயத்த கூட நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சூர்யாவும் மகாவும் கோயிலுக்கு வராங்க. ராகவ் ராஜலட்சுமி பேர்ல அர்ச்சனை பண்றாங்க, அவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லிட்டு. சூர்யா சொல்றாரு, ஸ்வேதாவும் இங்க வரா, ஊருக்கு கிளம்புறாலாம், டிவோர்ஸ் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு ஸ்வேதா வராங்க. மகா கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. மகா கிட்ட சொல்றாங்க, சூர்யா வந்து உன்னை லவ் பண்றான், அவனுக்கு உன் மேல நிறைய அன்பு இருக்கு, அது அவனுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, அவன் காலேஜ் டேஸ்ல இருந்தே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகா சொல்றாங்க, அவர் என்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அவருக்கு நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதா வந்து அவங்க லைஃப் தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் அந்த பிளேஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. இல்ல இவர்கிட்ட பேசினா ப்ராப்ளம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, அவர் சொல்றது என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேங்க்யூ.